வரப்பா. நீங்கப்பா இங்க வாங்க. இல்ல போன வாரம் வந்து என்கிட்ட 5000 பணம் வாங்கினேன். வீட்டு வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டேன். ஆளு வரல. வாங்கின பணமும் என்னாச்சுன்னு தெரியல. ஓஹோ, என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற நீ? கண்ணே, நீ 5000 தான் கொடுத்தியா? சரி, அத வாங்கிக்கிட்டு நானும் எங்கேயாவது ஆளு எங்கேயாவது புடிச்சுக்கிட்டு வருமானு சொன்னேன். நானும் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பாகிஸ்தான் எங்கெங்கயோ போனேன். சரி, தமிழ்நாட்டையும் சுத்தி பார்த்தேன். என் பணத்தை வச்சுக்கிட்டா ஊர் சுத்தி பார்த்திருக்கிறேன். ஊர் சுத்தி பாக்குறது அடவுட்டி கேட்ட வேலைக்குமா ஆளு தேடிக்கிட்டு போனேன். அப்படியா? ஆமா. சரி, அதனால கேரளா போனேன். எங்கேயாவது ஆளு கிடைக்குமான்னு அங்க இருந்து ஒரே ஒரு ஆளு கிடைச்சிச்சு. ஒரு குட்டி ஒண்ணு கிடைச்சிச்சு, புடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நல்ல குட்டியா? ஓய், ஆட்டுக்குட்டியா பன்னிக்குட்டியா? என்னப்பா குட்டினா ஆட்டுக்குட்டியா பன்னிக்குட்டியா? அவரு குட்டி புடிச்சானே என்னன்னா குட்டி? அட பெண் குட்டியப்பா, மலையாளத்துல அது பெண் குட்டிமாரு. ஓ அப்படியா? பேசாம நில்லு. ஏழைக்கு வந்து வயிறு பொழைக்கணும்னா பேசாம இரு. மக வாயில வந்து போதுப்பா. சொல்லுடா, அப்படிதான் அப்புறம் வேலை. சொல்லுங்க. குட்டி பிடிச்சு வந்துருக்காங்க கண்ணே. அப்படியா? ஆமா. நல்ல வேலை செய்வாளா? அருமையா செய்வா. இருக்கிறா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரணுமா? ஆமா. நான் உடனே போய் கூட்டிட்டு பாரு. பாப்பா, அட பாப்பா, என்ன பாப்பா வேலை வந்து? ஆமா. பல்வரிசா எப்பா அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்தா அப்ப நீ தான் போகணும் அம்மா கிட்ட. வீட்டு வேலைக்கு உன்ன வேலைக்கு நான் சேர்த்து சொல்லல. அதனால அம்மா ராணி அம்மா வந்திருக்காங்க. ஓ, அப்ப ஆணி வந்து செவுத்துல போய் ஆடி. ராணி வரணுமா? ஓய், ராணி அம்மா வந்திருக்காங்க. ஓ, ராணி அம்மா வந்திருக்காங்க. ஆமா. அட வேலைக்கு வந்திருக்காங்க. வேலைக்கு வாங்கிட்டு வரல. ராணி அம்மா உன்ன வேலைக்கு ஆளு கேட்டாங்களா? ஆமா. அததான் அம்மா வந்திருக்காங்க. சரி, நம்ம போனா எந்திரி. அப்படி பின்னாடியே வாங்க. ஓய், சும்மா போயிட்டு இருக்கேன். சரி, பின் தொடர்ந்து வா. அப்படி சொல்றேன். அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். சரி, ராணிமா அரண்மனை இருக்காங்க. வீர தீரத்தோட. சரி, சும்மா பொசுக்கு போடுனே சும்மா. இந்த பொண்ணு வேலை செய்ய நினைப்பா. ஓ, அப்படி நினைச்சுப்பாங்க. அவள கொஞ்சம் வீர பராக்கிரத்தோட. ஓ, வீரமா? ஆமா. வீரமா போணும். வீர தீரத்தோட அம்மா போனீங்கன்னா வேலைக்கு உடனே செஞ்சுவாங்க. இப்ப போடலாம் பாருப்பா.
நீ கூட்டிட்டு வந்த பிள்ளைக்கு ஏமா ஆத்தா சத்ருவா வந்துட்டாலாட்டுக்குது. அதனால உள்ள கொண்டு போய் உட்கார வை. ஓய் இவன் உனக்கு பிடிக்கல. அடையாம்மா இப்படி சொல்ற. கத்திட்டு வந்துட்டானே. ஆமாடா. அப்படிங்கிற. டேய். ஏப்பா அந்தர முடிச்ச முண்டிய. சரி. உன்னை வேலைக்கு ஆளு சேர்ந்து சொன்னா ஏதோ பொழுதுமான்னு சொன்னா நீ கத்தி தூக்கிட்டு வீர தீரமா போடுறதுன்னா இப்படி கத்தி தூக்கிட்டா போவா. இன்னையப்பா வீர தீரமா போறதுன்னு. அப்படி இல்லம்மா. சரியப்பா. அதனால இப்படி எல்லாம் போடாத. சரி அடக்கு கொடுக்குமா. அடக்கு கொடுக்குமா. சிரிச்ச முகத்தோட. அப்படிங்கற. எங்க போய் ராணியப்பான்னு சொல்லுமா. சரி சரியப்பா. ஆகிட்டா போயிடு. பிள்ளை பத்தவங்க கேளுமா எல்லாம். எப்பா இதுதான் ஓ பிள்ளையா? இவளதான் நீ வேலைக்கு கூப்பிட்டியா? இது பெத்த மகராசன் யாரு? நல்ல பிள்ளையாதான் பெற்றிருக்கிறேன். இவ்வளவு அடக்க ஒடுக்கமான பிள்ளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன குறைச்சல் எதுல குறைச்சல் அதுல குறைச்சல் இதுல குறைச்சல் என்ன குறைச்சல் எதுலயுமே குறைச்சல் இல்லைன்னா அப்புறம் அப்படி இருந்தாலும் எப்பா உன் பேர் என்ன? ஓ என் பேர் கேக்குற? என் பேர் தான் மினி பஸ் முனியம்மா. அடி எப்படி நல்ல பேர். ஆமா. அப்படி இருந்தாலும் கண்ணே ஓய் பாப்பா எல்லா வேலையும் செய்வியா? அருமையா செய்வோமா. சரி எல்லா வேலையும் செஞ்சாலும் சரி இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு நைட் வச்சுக்கலாம். சரி அதனால இன்றைய தினத்துல நான் யாரு என்னுடைய பெயர் என்ன ஒன்றுன்றாக சொல்லி வருகிறேன். செவி கொடுத்து ஒழுக்கமா கேட்டுவா. அப்படி ஆகட்டும்.